எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஆன்ஸருக்கு விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கீ சேலஞ்ச் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ, நம்ம கீ சேலஞ்ச் பண்றதுக்கான ஆத்தென்டிக் சோர்ஸான பிடிஎஃப் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் அனுப்பியிருக்கோம். ஸோ, பார்க்காதவங்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு 5:45க்குள்ளார என்ன பண்ணிடுங்க, எல்லா நபர்களும், எல்லா மாணவர்களும் கீ சேலஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ, சில மாணவர்கள் வந்து மெயின்ஸ் படிக்கலாமா? வேணாமா? சார் என்னுடைய மார்க்குக்கு வருமா? வராதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாணவர்கள கருத்தில் கொண்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டென்டேட்டிவ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிரிலிம்ஸ் ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா? ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 இந்த எக்ஸாம் வந்து எப்ப நடந்துச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸ் எக்ஸாம். பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 13, 2024 இந்த எக்ஸாம் நடந்துச்சு. அப்படித்தானே? ஒரு கிட்டத்தட்ட 1.5 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி இத எழுதியிருப்பாங்க. ஒரு தோராயமா 1,00,000 ஞாபகம் வச்சுக்கங்க. இது 1. சரிங்களா? 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு இந்த பிரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் என்னது? ரிசல்ட் இது பிரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் எண்டு அல்லது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல நான் விசாரிச்சு தான் சொல்றேன் நானு. சரிங்களா? ஸோ, அதனால வந்து பிரிலிம்ஸ்க்கு ரிசல்ட் வந்து எப்ப வரப்போகுதுங்கிறத நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் ரிசல்ட். இந்த மெயின்ஸ் ரிசல்ட் அதான் பார்த்தீங்கன்னா சார் மெயின்ஸ் எக்ஸாம். சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் ஒரு 90% ஒரு 90% ஜனவரி அல்லது பிப்ரவரி 2025 உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ, மேக்ஸிமம் இந்த பிளான்ல தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்தி முடிக்க போறாங்க. ஸோ, அதனால வந்து குரூப் 1க்கு ஃபுல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நாட்களுக்குள்ளார உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்ப நார்மலாவே இந்த 1.5 லேக்ஸ் இருக்காங்கல்ல, 1.5 லேக்ஸ் இது எழுதினாங்க. இதுல இருந்து நமக்கு எவ்வளவு மாணவர்கள் எடுக்க போறாங்க அப்படின்னா 1:20 ரேஷியோ. 1:20 ரேஷியோ அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 வேகன்சியா? எத்தனை வேகன்சி? ஆமா 90 வேகன்சிஸ். சரிங்களா? இந்த 90 வேகன்சில வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து 1:20 ரேஷியோல ஒரு தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர்னே வச்சுக்கோங்க. எத்தனை பேர்? ஒரு 2000 அந்த கேண்டிடேட் வந்து என்ன பண்ண போறாங்க? பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண போறாங்க. பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே அடுத்து வந்து அவங்க வந்து மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத போறாங்க. இந்த 2000 பேர் தான் மெயின்ஸ் எழுத போறாங்க. மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 1:2 ரேஷியோ அந்த ரேஷியோவில் தான் அவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்து வந்து அந்த இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. 1:2 ரேஷியோ அல்லது 1:3 ரேஷியோ. சரிங்களா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமா ஒரு 180 ஒரு 200 பேர்னு வைங்க. சரிங்களா? ஒரு 200 பேர்த்த கூப்பிட்டு 200 இருந்து ஒரு 250 அந்த நபர்களை கூப்பிட்டு தான் என்ன பண்ண போறாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க. இதுல இருந்து தான் என்ன பண்ண போறாங்க, ஃபைனலி ஒரு 90 நபர்களுக்கு வந்து என்ன பண்ண போடுவாங்க, வேலை கொடுக்க போறாங்க. இந்த 90 வேகன்சிலேயே சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கணும். 15 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வேர்டு வேகன்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கேரி ஃபார்வேர்டு வேகன்சி அப்படின்னா லாஸ்ட் இயர் குரூப் 1ல ஃபில் ஆகாம இருக்கிற வேகன்சி அப்படியே வச்சிருக்காங்க. அது என்ன கோட்டா, என்ன கேட்டகரியில இருக்காங்களோ அந்த 15 வேகன்சி அந்த கோட்டாவை அந்த கேட்டகரிக்கு தான் இந்த வருஷம் அப்படியே கேரி ஃபார்வேர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர்ல எஸ்சி கேண்டிடேட்ல 15 வேகன்சி ஃபில் ஆகாம எடுத்து வச்சிருக்காங்களாட்டுக்கு. அந்த 15 எஸ்சி வேகன்சி சரிங்களா, எஸ்சி கோட்டா வேகன்சியை வந்து இந்த வருஷம் இந்த 90 வேகன்சில இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா வந்து பாத்தீங்கன்னா 75 வேகன்சி தான் காமனா எல்லாத்துக்குமே இப்போ வந்து புதுசா வந்திருக்குது இந்த வேகன்சிஸ். மீதி 15 வேகன்சிஸ் வந்து கேரி ஃபார்வர்டு வேகன்சி. அதனால எஸ்சி கேண்டிடேட், எஸ்சி மாணவர்கள் இருக்காங்களா, தாழ்த்தப்பட்ட சமுதாய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு இந்த 15 வேகன்சியால கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது புரிஞ்சுதா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 1 அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ குரூப் 1 பிரிலிம்ஸ் இருக்கா இல்லையா, அதனுடைய கட் ஆஃப் என்னது? ஸோ கட் ஆஃப்
நம்ம எந்த வியூல வந்து நம்ம இதை இந்த கட் ஆஃப் சொல்ல போறோம் சரிங்களா? என்ன வியூ அப்படின்னு பார்க்கும்பொழுது நார்மலாவே இதுல சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு சரிங்களா? அந்த ஃபேக்டர்ஸ் அடிப்படையில தான் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த கட் ஆஃப் வந்து சொல்ல போறோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா பார்க்கும்பொழுது கொஸ்டினுடைய குவாலிட்டி. என்னது? கொஸ்டினுடைய குவாலிட்டி. எப்பயுமே டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு லெவல் இருக்குமா இல்லையா? அந்த லெவல் வந்து வருஷமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வருஷமும் ஃபுல்லாவே அனலிட்டிக்கல் திங்கிங் உள்ள கொஸ்டின்ஸா இருந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ் ரீசன் கொஸ்டினா இருந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. அது ஒண்ணும் பெரிய ஸ்டாண்டர்ட்லாம் இல்ல. யுபிஎஸ்சி பார்த்து அப்படியே வந்து காப்பி அடிக்கிறது தான். சரிங்களா? யுபிஎஸ்சி மாதிரியே இருக்கணும் நம்ம அப்படிங்கிற மாரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த கீ சேலஞ்சுக்கு நான் ப்ரூஃப்லாம் தேடிட்டு இருக்கும்பொழுது 2 கொஸ்டின் வந்து அப்படியே யுபிஎஸ்சி கொஸ்டின் ஆப்ஷன் மாறாம அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதான் யுபிஎஸ்சி கொஸ்டினே அப்படியே எடுத்து போட்டுக்கிறது. யுபிஎஸ்சி மாதிரியே நம்ம கொஸ்டின் எடுக்கணும், யுபிஎஸ்சி மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 ஸ்டாண்டர்ட் தான். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ஒண்ணு. ஸோ இதுல இந்த குரூப் 1 ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி சரிங்களா? கொஸ்டினோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க. அதாவது 2022ல எப்படி இருந்துச்சு, 2024ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா இல்லையா? கொஸ்டின் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 எக்ஸாமே நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்றோம். அதாவது நான் வந்து இது நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து விசாரிக்கும் பொழுதும், பிளஸ் என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்கும் பொழுதும், இந்த 2022 கொஸ்டினை விட இது என்னது இந்த 2024 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட் பரவாயில்ல, போன வருஷத்துக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ 2022 வந்து பாத்தீங்கன்னா டஃப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட். சரிங்களா? மாடரேட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது ஒரு அனலைஸ். சரிங்களா இல்லையா? சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுடைய குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோமா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ். என்னது? வேகன்சிஸ் பார்க்கும்பொழுது 2022ல வந்து பாத்தீங்கன்னா 92, 2024ல 90 வேகன்சி. அதுலயும் 15 வந்து பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு வேகன்சி ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா இல்லையா? எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதாவது கொஸ்டின் குவாலிட்டி அண்ட் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் இது எல்லாமே சேர்த்து தான் டஃப் அண்ட் மாடரேட்னு சொல்லிட்டேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ அப்ப என்ன ரேஷியோல எடுத்தாங்க, இப்ப என்ன ரேஷியோல எடுத்தாங்க. நார்மலா 1:20 ரேஷியோ தான். எப்ப 2022 சரி, இங்க 2024 சரி 1:20 ரேஷியோல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்களை வந்து தேர்வு செய்யறாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வந்து எழுத போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை தாண்டி கிரேஸ் மார்க். என்னது? கிரேஸ் மார்க். இந்த கிரேஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையா அப்படின்னா இவங்க கேட்கிற கொஸ்டின் வந்து ஒரு லெவலா கேட்கறாங்க ரைட்டு. அதான் அவங்க கொடுக்குற கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுகளா இருக்கு, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்கு, கொஸ்டினோட கண்டென்ட் சில இடத்துல தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 25 கொஸ்டினுக்கு வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு நம்ம பிடிஎஃப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். சரிங்களா இல்லையா? அந்த அடிப்படையில இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 33 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஃபுல்லாவே ஃபுல் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம். 25 கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம்? கீ சேலஞ்ச் பண்ணலாம். சரியா? 2022லயும் கீ சேலஞ்ச் பண்ணாங்க. அப்பயும் மிஸ்டேக்கா இருந்தது. 2024லயும் மிஸ்டேக்கா தான் இருக்குது. சரிங்களா? இந்த அடிப்படையில கிரேஸ் மார்க்கை பொறுத்தவரைக்கும் 2022ல வந்து பாத்தீங்கன்னா 10+ மார்க் கொஸ்டின் இல்ல, ஒரு 10 அதான் 10+ மார்க்ஸ் வந்து கிரேஸ் மார்க்கா வந்திருக்கு. சரிங்களா? அது ஃபைனல் ரிசல்ட்லயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்பவும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தோராயமா 10+ மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமா வரும். சரிங்களா இல்லையா? அதை எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு அதாவது ஜூலை 30 5:45 மணிக்குள்ளார நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கீ சேலஞ்ச் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா இல்லையா? ஓகே. இதை தாண்டி 5ஆவதா ஒரு ஃபேக்டர் என்ன அது நம்ம வந்து இது பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப். என்னது? லாஸ்ட் இயர் கட் ஆஃப். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஜிடி. என்னது? ஜிடின்னு சொல்ற ஜெனரல் டென்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் 141 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா இருக்குது. எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டஃப்பா இருக்குது, பரவாயில்ல என்னடா இப்படி கேட்டு வச்சிருக்கான் இப்படிங்கிற கொஸ்டின்லயே ஜிடி வந்து எவ்வளவு 141 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃபா இது பண்றாங்க. சரிங்களா? சோ அப்ப இப்ப என்ன இந்த வருஷம் வந்து எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல பார்க்க போறோம். சோ அப்ப இந்த வியூல தான் இந்த 5 பாயிண்ட் அடிப்படையா வச்சுதான்
சரிங்களா? இந்த 5 பாயிண்ட்ட அடிப்படையா வச்சு தான் நாம என்ன பண்ண போறோம்? கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ண போறோம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது 5 ஃபேக்டர்ஸ் அடிப்படையா வச்சு அனலைஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். இது அடுத்தது வந்து 2022 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 உடைய எக்ஸாம் உடைய 2022 இருக்குல்ல, அதனுடைய கட் ஆஃப் அதனுடைய கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தா தான் நமக்கு இந்த இயர் ஓரளவுக்கு எப்படி வருங்கிறத நம்மளால ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும். சரிங்களா? யாராலையும் எக்ஸாக்ட்டாலாம் சொல்ல முடியாது. ஒரு கெஸ் பண்ணலாம். அந்த அடிப்படையில தான் நாமளும் ஒரு சிறு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு 90 வேக்கன்சி எவ்வளவு அதாவது 92 வேக்கன்சிஸ் எவ்வளவு 92 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கு. எதுல? லாஸ்ட் 2020 2ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 உடைய வேகன்ஸி 92 இருக்குது. இத நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேபிள் காலமா பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு டேபிள் கால் போட்டுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 இப்படி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு டேபிள் காலம் மாரி. சோ இதுல லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க வந்து கோட்டா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கேட்டகரி. சரிங்களா? கோட்டா பிளஸ் கேட்டகரி. இதுல வந்து ஜெனரல், அப்புறம் பிசி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி, பிஎன்சின்னு வருவாங்கல்ல இவங்க, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அண்ட் எஸ்சிஏ இவங்கெல்லாம் இதுல வந்துருவாங்க. இதுல வந்து பிசி, அப்புறம் பிசிஎம், இது பொதுவா தான் சொல்றேன் நான். சரிங்களா? காமனா வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இப்படிதான் வந்திருக்கு. சரிங்களா? இந்த கேட்டகரியில பார்க்கும்போது ஜெனரல். சரிங்களா? அதே மாதிரி ஜெனரல்ல ஓகேங்களா? ஜெனரல் போட்டாச்சுங்களா? ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா உமன், ஜெனரல்ல ஜெனரல் பிஎஸ்டிஎம், ஜெனரல்ல உமன் பிஎஸ்டிஎம். சரிங்களா? ஸோ இதான் வந்து அந்த டேபிள் காலம். இதை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். இது லாஸ்ட் இயர்ல வந்த அபிஷியல் கட் ஆஃப் டிஎன்பிசியை வந்து விட்டுருந்தாங்க. சரிங்களா? அதை வந்து பேஸ் பண்ணி இப்ப ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா 141 அதாவது ஜெனரல் டேர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. 200 கொஸ்டினுக்கு 141 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரியா விடையளிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். 141. அதே மாதிரி ஜெனரல்ல உமன் வந்து பாத்தீங்கன்னா 140, ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா 134. அதே மாதிரி ஜெனரல்ல உமன் பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 131. சரிங்களா? இது வந்து ஜெனரல்ல பிஎஸ்டிஎம், ஜெனரல் பிஎஸ்டிஎம் இது ஃபுல்லா சேர்ந்தது இது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசி ஜெனரல். சரிங்களா? பிசியில ஜெனரல்னு பாத்தீங்க அப்படின்னா 135. சரிங்களா? அடுத்தது பிசியில உமன் வந்து எவ்வளவுனா 136 கொஸ்டின் வந்து சரியா போட்டிருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசியில ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா 130 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பிசியில உமன் பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா 122 கொஸ்டின்ஸ் வந்து சரியா விடை போட்டிருந்தாங்க. இதான் கட் ஆஃப். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல வெறும் 92 வேகன்சிக்கு இவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்குது பிசியில. சரிங்களா இல்லையா? அதே மாதிரி எம்பிசி ஜெனரல் பொறுத்த வரைக்கும் 135. 130 பாருங்க. பிசி எம்பிசிலாம் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் சேமா தான் இருக்கு. அதே மாதிரி எம்பிசியில உமன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே 136 தான் வந்துச்சு. எம்பிசி பிசிக்கு சேம் கட் ஆஃப் தான் மென் அண்ட் உமனுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க எம்பிசியில ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்து பொறுத்த வரைக்கும் 127. ஓகேங்களா? அடுத்தது எம்பிசியில உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 126. இதுதான் வந்து எம்பிசியோட கட் ஆஃபா லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. லாஸ்ட் குரூப் 1ல இதான் கட் ஆஃபா இருந்திருக்கு. அடுத்தது எஸ்சியில வந்து ஜெனரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 133. எஸ்சியில உமன்ஸை பொறுத்த வரைக்கும் 131 கட் ஆஃப். சரிங்களா? எஸ்சியில ஜெனரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 125. அதே மாதிரி எஸ்சியில வந்து உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 121 கொஸ்டின்ஸ் வந்து சரியா விடைய வச்சிருக்காங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்சியில. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி ட்ரைப். சரிங்களா? மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின். சரிங்களா? இது 2 கேப் விட்டுருக்காங்க. இதெல்லாம் எதுவும் வந்து ஃபில் ஆகல அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்டில உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 84 கொஸ்டின்.
84 கொஸ்டின் போட்டிருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிருப்பாங்க. இது லாஸ்ட் 92 வேகன்சி குரூப் 1 சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோவில் இந்த கட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் இது பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கட் ஆஃப். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ 2024 கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வேகன்சியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பிரிச்சிடலாம். சரிங்களா? அதாவது குரூப் 1 2024 எவ்வளவு வேகன்சி? 90 வேகன்சிஸ். சரியா? எவ்வளவு? ஆமா 90 வேகன்சிஸ் வந்து இப்ப கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 15 கேரி ஃபார்வேர்டுன்னு சொல்லுவாங்க. கேரி ஃபார்வேர்டு வேகன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எஸ்சி கேண்டிடேட் சரிங்களா? அந்த மாணவர்களுக்கு மட்டும் கட் ஆஃப் வந்து கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இதுல நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1994 அப்படித்தானே? தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1994 இந்த அடிப்படையில ஜெனரல் டர்ன்ஸ் சரியா? ஜெனரல் டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் 31% சரிங்களா? 31%. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி ஓகேவா? பிசி வந்து 26.5% இதெல்லாம் ரிசர்வேஷன் சரிங்களா? அடுத்தது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3.5% ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எம்பிசி டிஎன்சின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 20% ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, நெக்ஸ்ட் எஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1%. இந்த அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1994 சரிங்களா? இதுல எவ்வளவு 90 வேகன்சி இருக்கா இல்லையா? இந்த 90 வேகன்சி வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் அவுட் ஆகுது, ஒவ்வொரு கேட்டகரியும் எப்படி வந்து ப்ரிலிம்ஸ் பேஸ் பண்ணி எப்படி அவங்க வந்து ஆட்கள் எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 90ல 31% ஜென்ரல் சரி ஜென்ரல் டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரிங்களா? இதுல வந்து எத்தனை சீட்டு வந்து இதாகும்னா 27.9 சீட்டு. இதெல்லாம் சீட்டு சரிங்களா? போஸ்ட் சீட்டு கூட நான் வச்சுக்கோங்க. எத்தனை போஸ்ட் வேகன்சி அப்படின்னா ஒரு தோராயமா இப்படிதான் இருக்கு சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 90ல 26.5% சரிங்களா? 90ல 26.5% அப்படின்னா 23.8 சீட்டு. நெக்ஸ்ட் 3.5 90ல 3.5ங்கிறது 3.15 சரிங்களா? அடுத்தது வந்து 90ல 20% சரிங்களா? என்னது 90ல 20% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 18. நெக்ஸ்ட் 90ல 15%ங்கிறது வந்து 3.15 சரிங்களா? நெக்ஸ்ட் அதே 90ல வந்து எஸ்சிஏ ஓகேங்களா? அருந்ததியர்கள் இருக்காங்கல்ல, அருந்ததியர்களுக்கு வந்து 13% சரி 13. நெக்ஸ்ட் 90ல அந்த 1%ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.7. அதாவது இந்த கேட்டகரியில தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சீட்டை வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான் சரிங்களா? இது புரியுதுங்களா? இதை அடிப்படையா வச்சுதான் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு வந்து ஆள் எடுப்பாங்க. அப்புறம் இதே இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல இருந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த 1:2 ரேஷியோல தான் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்கிறத புரிஞ்சுக்கீங்க. வெறும் 90 வேகன்சி வந்து இப்படிதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, ரிசர்வேஷன் பேஸ்ல உங்களை கூப்பிட போறாங்கிறத ஒரு புரிதலுக்காக நான் சொல்லிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்ப அதை அடிப்படையா வச்சு நான் என்ன பண்ண போறோம்னா குரூப் 1 2024 கட் ஆஃப் ரேஞ்ச் தான் பார்க்க சரிங்களா? இந்த மார்க் வந்து இந்த மார்க்குள்ள இருந்தா நீங்க ஓரளவுக்கு மெயின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அதே மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் போட்டு போறோம் சரியா? அதே மாதிரி இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுருக்கோம் சரிங்களா? சோ அதே தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோட்டா அப்புறம் கேட்டகரி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுல வந்து நம்ம ஜென்ரல் தான் பார்க்க போறோம். ஜென்ரல் சரிங்களா? அப்புறம் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து ஜென்ரல் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தா உமன். நெக்ஸ்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்,
அப்புறம் உமன்ஸ் பிஎஸ்டிஎம், இதுதான் வந்து இந்த கேட்டகரி. ஓகேவா, எனக்கு புரியுதா? ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட் வந்து இத பாருங்க, ஜெனரல் சரிங்களா. லாஸ்ட் இயர் 141 வந்துச்சு சரிங்களா. அதே 90 அந்த 92 வேகன்சில நாம இப்ப ரேஞ்ச் தான் பார்க்க போறோம். தோராயமா இதுல இருந்து இது வரைக்கும் இருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல போறோம். யாரும் எக்ஸாக்டா இந்த நம்பர்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. 135 வருது கரெக்டா, 145 வருது அதெல்லாம் இல்ல சரிங்களா. ஒரு ரேஞ்ச் தான் சொல்ல முடியும் சரிங்களா. அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் இந்த ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 138ல இருந்து 142 வரைக்கும் ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா இவங்க ஜெனரல்ல கிளியர் ஆகுது வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஜெனரல் சொல்றேன். அதே ஜெனரல்ல உமன் வந்து பாத்தீங்கன்னா 137ல இருந்து 141 வரைக்கும் இருந்தது அப்படின்னா வந்து கிளியர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஜெனரல்ல பிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 132ல இருந்து 136 வரைக்கும் இருந்தா கிளியர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பிசி உமன் பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 128ல இருந்து 132 இருந்தா அவங்க வந்து கிளியர் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. இந்த ரேஞ்ச் சரிங்களா. இதுல வந்து அதுதான் நம்ம 2 மைனஸ் 2 பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நம்ம பண்றோம். அதே மாதிரி பிசியில ஜெனரல் சரிங்களா. பிசியில ஜெனரல் பொறுத்த வரைக்கும் 133ல இருந்து 137க்குள்ளார இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அதே பிசியில உமன் பார்க்கும்பொழுது 134ல இருந்து 138 அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் அவங்க கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பிசியில ஜெனரல் பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 128ல இருந்து 132 இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அடுத்தது பிசியில உமன் பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 120ல இருந்து 124 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா பிசி வந்து கிளியர் ஆகுது வாய்ப்பு. நீங்களா வந்து எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்ச்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்க எம்பிசி ஜெனரல் பொறுத்த வரைக்கும் 133ல இருந்து 137 சரிங்களா, அதேதான். அடுத்தது எம்பிசி உமனை பொறுத்த வரைக்கும் அதேதான் 134ல இருந்து சேம் தான் 138. எம்பிசி பிசிலாம் பெருசான வேறுபாடு வரதில்லை சரிங்களா. அடுத்து வந்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 125ல இருந்து 129 இது அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தது எம்பிசி உமன் பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 124ல இருந்து 128க்குள்ளார இருந்தா கிளியர் ஆகுது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்சி ஜெனரல்ல பொறுத்த வரைக்கும் 131ல இருந்து 135க்குள்ளார இருந்தா கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி எஸ்சி உமனை பொறுத்த வரைக்கும் 129 129ல இருந்து 133க்குள்ளார அவங்க வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தா கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்சில ஜெனரல் பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 123ல இருந்து 127க்குள்ளார இருந்தா கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்டா எஸ்சி உமன் பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 118ல இருந்து 122 அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. லாஸ்ட் பாருங்க எஸ்டி ஜெனரலை பொறுத்த வரைக்கும் 118ல இருந்து 122 இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தா உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. இதை தாண்டி 116ல இருந்தா அடுத்தது பாருங்க எஸ்டி உமன் வந்து பாத்தீங்கன்னா 116ல இருந்து 118 இந்த 2 ரேஷியோக்குள்ளார இருந்ததுன்னா அவங்க வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. லாஸ்டா எஸ்டி ஜெனரல் பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 117ல இருந்து 119 இந்த 2 மார்க்குள்ளார இருந்தா அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உமன் பிஎஸ்டிஎம் சரிங்களா, அவங்களை பொறுத்த வரைக்கும் 82ல இருந்து 86 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுன்னு சொல்றேன் நான். சார் எக்ஸாக்டா சொல்ல மாட்டீங்களா சரிங்களா. அதாவது இங்க யாருக்குமே எக்ஸாக்டா தெரியாது சரிங்களா. எல்லாரும் ஒரு அனுமானத்துல 135 மேல இருந்தா படிங்க 120 மேல இருந்தா படிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நான் அந்த ரேஞ்சு சொல்றது அக்யூரேட்டா கரெக்டா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்த ரேஞ்சுக்குள்ளாரதான் இருக்கும் நான் நம்புறேன் சரிங்களா. பிளஸ் நான் ஸ்டூடெண்ட் பேசுற வயசு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னுடைய அனுபவம் இது எல்லாமே சேர்த்து நான் இதை வந்து சொல்றேன். இது ஒன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கீங்க. நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நானும் வந்து புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. சோ இது வந்து ஒரு ரேஞ்ச் சரிங்களா. ஓகே, நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது பாருங்க
ஸோ குரூப் 1 பிரிலிம்ஸ் 2024 டென்டேட்டிவ் கட் ஆஃப் சரிங்களா? இந்த அடிப்படையில ஜெனரல் டேர்ம் ஒரு கேட்டகரி இருக்காங்க, பிசி ஒரு கேட்டகரி, பிசி அது போல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி ஒரு கேட்டகரி, அடுத்தது எஸ்சி ஒரு கேட்டகரி, எஸ்சிஏ ஒரு கேட்டகரி, எஸ்டி சரிங்களா? இந்த கேட்டகரியில யாரு எவ்வளவு இருந்தா சார் எக்ஸாக்டா நான் இந்த மார்க்ல இருந்தா நீங்க படிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஜெனரல் டேர்னா இருந்தா 141 கொஸ்டின் கரெக்டா இருந்தா நீங்க வந்து கம்பல்சரி படிக்க ஆரம்பிச்சீங்க, பயமே தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரலாம் சரிங்களா? அதே மாதிரி பிசிஏ பொறுத்த வரைக்கும் 137 பிளஸ் 137 கொஸ்டின் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். எம்பிஎஸ்சி டிஎன்சி அவ்வளவுதான் 137 கொஸ்டின் பிளஸ் இது இருந்தா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்றேன் சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 135 கொஸ்டின் பிளஸ் சரிங்களா? எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 129 கொஸ்டின் பிளஸ். லாஸ்டா எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 122 கொஸ்டின் பிளஸ். இந்த ரேஞ்சில நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா மெயின்ஸ் வந்து ஒரு அகாடமில நீங்க என்ன அமௌண்ட் கட்டி தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நல்லா படிங்க, கடையில உழைப்பு கொடுங்க சரிங்களா? இது வந்து 95% இதுதான் வரும் சரிங்களா? இதுக்கு கீழே கம்மியா இருக்கிறவங்க அந்த ரேஞ்சுக்குள்ளார, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரேஞ்சுன்னு சொல்லி அந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய மனசாட்சி விரோதம் இல்லாம உங்களுக்கு என்ன தோணுது அதை செய்யுங்க. உங்களால பணம் கட்ட முடியுமா? அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கீங்க, உங்களால பணம் கட்ட முடியுமா? நல்லா பணம் கட்டி ஒரு நல்ல அகாடமில ஜாயின் பண்ணி படிங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா பயிற்சி எடுங்க. சரி இந்த வருஷம் வந்தாலும் வரலாலும் நான் ஜாயின் பண்ணி மெயின்ஸ் படிக்கிறேன், இப்பவே நான் பயிற்சி எடுக்கிறேன் சரியா? இப்பவே நான் பயிற்சி எடுத்து இப்பவே நான் எழுதி பாக்குறேன். அதே காந்தி தான் வரப்போறாரு, அதே ஐரோப்பியர்கள் வருகிறா வரப்போறாங்க, அதே சோலார் சிஸ்டம் தான் வரப்போகுது. அது நான் இப்ப இந்த வருஷம் தான் படிக்க போறேன், அடுத்த வருஷம் படிக்க போறேன் சரிங்களா? இந்த வருஷம் அட்டம் வந்தா அந்த வருஷம் நான் அட்டம் கொடுக்க போறேன் இல்லையா? இந்த இந்த பயிற்சி வந்து நான் அடுத்த வருஷம் கிளியர் பண்றதுக்கு இது ஒரு பேசிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கையோட நீங்க ஜாயின் பண்ணி படிங்கன்னு சொல்றேன் நான் சரியா? சோ அதனால வந்து எப்படி இருந்தாலும் நீங்க குரூப் 1 வந்து எழுதுறவங்க எல்லாமே குரூப் 2 பிரிலிம்ஸ் எழுத போறீங்க, அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறீங்க. சோ அதனால இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தா நீங்க தாராளமா அந்த ரேஞ்சுன்னு சொன்ன தெரியுமா, அந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்து தாராளமா மெயின்ஸ் படிங்க. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும், உங்களுக்கு பயமே வரக்கூடாது அப்படின்னா இதுதான் உங்களோட கட் ஆஃப் சரிங்களா? இதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க தாராளமா நீங்க படிக்க தொடங்கிடுங்க சரியா? தேங்க்யூ.